जय जय श्री दर्शना गोदास्तुति 16th पासुरम श्रीमान वेंकटनाथार्य कवितार्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे त्वन्मौलिदामणिविभो शिरसा गृहीते स्वच्छन्दकल्पितसपीतिरसप्रमोदाः मञ्जुस्वना मधुलिहो विदतु स्वयं ते स्वायंवरं कमपि மங்களதூரியகோஷம். இதில் சொல்கிறார், ஆண்டாளுடைய ஸ்வயம்வரத்துக்கு வண்டுகள்லாம் மங்களவாத்தியம் ஒலிக்கிறது தான். எப்படி அப்படின்னா, உன்னுடைய திருமுடியில் சூடிக்கலைந்த மாலையை உன்னுடைய நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ரொம்ப ஆசையாக ரொம்ப ஆர்வத்தோடு ஏற்று தன்னுடைய சிரசில் தரிச்சுட்டுருக்கான், தன்னுடைய திருமுடியில் தரிச்சுட்டுருக்கான். இப்போ பார்த்தோம் இல்லையா முன்னாடி பாசுரத்துலேயே, இப்போது அதுலேருந்து வரக்கூடிய சுகந்தமாகப்பட்டது இவனுடைய வைஜெயந்திய மாலையை விட அதுலேருந்து வரக்கூடிய சுகந்தத்தை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வண்டுகள்லாம் அதில் போய் ரீங்காரம் பண்ணிட்டுன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. இப்போது அந்த வண்டுகள்லாம் அங்கே பேசுறது தான், இல்லைன்னா ஒன்றுக்கு ஒன்று கூடி இஷ்டப்படி அந்த சூடிக்கலை இந்த மாலையை சுற்றி அப்படியே ரீங்காரம் விட்டுட்டு பார்த்தோம் இல்லையா. மயில் தொகைக்கு மேலே ஒரு கொடை பிடிச்ச மாதிரி சுற்றின்னு இருக்கு இல்லையா. அப்படியே பேசிண்டு அப்படியே அது ஒன்றுக்கு ஒன்று பேசுகிறது தான். அப்பா என்ன வாசனை என்ன வாசனைன்னு சொல்லி இந்த வண்டுகள்லாம் ரீங்காரம் விட்டுண்டு சுற்றின்னு இருக்கு. அந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, உன்னுடைய ஸ்வயம்வரத்துக்கு மங்களவாத்தியம் முயங்கோட மாதிரி இருக்குது. அவ்வளோ மகிழ்ச்சியாக அப்படியே ரீங்காரம் விட்டுறதான் வண்டுகள்லாம். இந்த ரீங்காரம்ன்ற இந்த சவுண்டு உன்னுடைய ஸ்வயம்வரத்துக்கு மங்களவாத்தியம் மாதிரி இருக்கேம்மா. வண்டே இப்படி வண்டுகளுக்கே இப்படி தெரிஞ்சிருக்கு போல இருக்குது. அதனால் அதுவாகவே இப்படி ஒரு சவுண்டு மங்களவாத்தியம் மாதிரி தன்னுடைய ரீங்காரத்தை போட்டுண்டு இப்படி சுற்றின்னு இருக்கேன் உன்னுடைய மாலையை சுற்றி அப்படின்னு. இது ஒரு மங்களவாத்தியமாகவே இருக்குது, மங்கள முழக்கமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் கோதா பிராட்டியினுடைய திருமண விழாவில் நடக்கக்கூடிய விருந்து, வாத்திய ஒலி, அது எல்லாத்தையும் ரசித்து சுவாமி தேசிகன் இதில் சாதிக்கிறார். நம்மளும் இந்த மங்கள வாத்தியம் இந்த கோதா பிராட்டியின் திருமண வைபவத்தில் கலந்துக்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை ஆச்சாரியன் எப்போதும் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுப்போம். அடுத்த ஸ்லோகத்தில் அடுத்த அர்த்தத்தை பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தை சேவிக்கிறச்சு நம்ம எல்லாராத்து குழந்தைகளுக்கும் நல்லா சீக்கிரமே நல்ல விவாகம் நடந்து நல்ல ஒரு வரன் அமைஞ்சு நல்லபடியாக அந்த குழந்தைகள் சேமமாக இருக்கிறதுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் கல்யாணமாகி மங்களவாத்தியம் நம்ம ஆற்றுலையும் கேட்கும்படியாக இந்த கோதா பிராட்டியினுடைய திருவடி வாரத்திலையும் ரங்கமன்னார் திருவடி வாரத்திலையும் இந்த சந்தர்ப்பத்தில் விண்ணப்பிச்சுக்கிறோம். தேங்க்யூ. ஜெய ஜெய ஸ்ரீகிருஷ்ணா. சதமக்கமணி நீலாச்சாரு கல்லாரஹஸ்தாஸ்தனவர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிகிதாபி ஷத்விரா கிருஷ்ணநாதா விலசது கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹ. கவிதார்ய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம், தூப்பூர் நிகமாந்த மகாதேசிகன் திருவடிகளே சரணம்.